வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்னைக்கு நம்ம மஸ்க் மெலன் மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மஸ்க் மெலனை கிருணி பழம்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்தியான டெசர்ட் ரெசிபி. ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் ஒரு மஸ்க் மெலன் எடுத்திருக்கேன். இது 1/2 கிலோ போல் இருக்குது. இது 2ஆக வெட்டிக்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு பாதியை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் இருக்க சீட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஒரு பாதியை 4ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த தோல்லேருந்து இந்த சதையை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த தோல் அப்புறமா இந்த சீட்ஸ் எல்லாம் நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த குட்டி குட்டி மஸ்க் மெலன் க்யூப்ஸை நம்ம ஒரு ஜூஸர் ஜாருக்கு மாற்றிடலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சுகர் அப்புறமா 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் ஒரு ஜூஸர் ஜார் எடுத்திருக்கேன். அதில் இந்த மஸ்க் மெலன் மில்க் ஷேக்கை நம்ம ஊற்றிடலாம். இதில் நீங்கள் ஒரு டிசைன்டு மஸ்க் மெலன் பீஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இது ஒரு டெக்கரேஷன் பர்பஸ்க்காக நான் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் அப்படியே கூட என்ஜாய் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நல்லா சில் பண்ணிவிட்டு அப்புறமா என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியான டெசர்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.